பெற்றிருக்க நினைப்பதுவே அல்லாம் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து. ஆண்டுகள் ஆயிரமாய் ஆண்டவன் அடிமலர் அருளை அருள். தமிழ் துர்முக்கியான் திருவள்ளுவர் ஆண்டு 2048, ஆங்கிலம் ஆண்டு 2017, முஸ்லிம் ஹிஜ்ரி ஆண்டு 1438. தமிழ் மாசி மாதம் 11ஆம், ஆங்கிலம் பிப்ரவரி மாதம் 23ஆம், முஸ்லிம் ஜமாத்துல் அவ்வல் மாதம் 25ஆம். கிழமை வியாழன். திதி துவாதசி. முன்னிரவு 9:16 வரை. அதன் பின்னர் திரையோதசி. நட்சத்திரம் உத்திராடம். நாள் முழுவதும். யோகம் சித்த யோகம். आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः. देवानां च ऋषीणां च गुरुं काञ्चन सन्निभम् बुद्धिभूतं त्रिलोकेशं तं नमामि बृहस्पतिम्. ॐ ऋषभध्वजाय विद्महे घृणिहस्ताय धीमहि तन्नो गुरुः प्रचोदयात्. ராகுகால் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. குளிகை கால் காலை 9 முதல் 10:30 மணி வரை. சுப காரியங்களுக்கால் சுப ஓரைகள் காலை 9 முதல் 10:30 மணி வரை. பிற்பகல் 1 முதல் 1:30 மணி வரை. மாலை 4:30 முதல் 7 மணி வரை. இரவு 8 முதல் 9 மணி வரை. ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளியது அத்வைதம். ஸ்ரீ ராமானுஜர் அருளியது
விசிஷ்டாத்வைதம். ஸ்ரீ மத்வாச்சாரியார் அருளியது துவைதம். அவதார புருஷர்கள் மூவர். அவர்களே இந்து மதத்தை வலுப்படுத்தினர், மக்களை நல்வழிப்படுத்தினர். தமது சித்தாந்தங்களின் மூலம் ஞான விளக்கங்களை அருளினர். பாமர மக்கள் மீது கொண்ட கருணை இன்று வரை அவர்கள் நிறுவிய மடங்களின் மூலம் உலகத்திற்கு ஓர் ஒளி விளக்காக பிரகாசிக்கின்றது. அகிலம் போற்றும் துவைத மதத்தை அருள்பாலித்தருளியவர் ஸ்ரீ மத்வாச்சாரியார். உடுப்பியில் இருக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆலயத்தை அமைத்தருளியவர் ஸ்ரீ மத்வாச்சாரியார். ஸ்ரீ கிருஷ்ணரின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தருளியவர் ஸ்ரீ மத்வாச்சாரியார். உடுப்பியில் எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணரின் விக்கிரகத்திற்கு ஓர் அற்புத அருளாற்றல் அமைந்திருக்கின்றது. அதனை தெரிந்து புரிந்து கொள்வது அகிலத்திற்கு அருமை பெருமை நிறைந்த அநேக நன்மைகளை பயப்பதாகும். ஒரு நாள் உடுப்பிக்கு அருகே கொந்தளித்தது கடற்கரை. சாமான்களை ஏற்றி வந்த மரக்கலம் ஒன்று மூழ்கும் தருவாயில் அதில் இருந்த பொருட்கள் மீட்கப்பட்டன. அவற்றை கொண்டு வந்த கப்பலோட்டி ஸ்ரீ மத்வாச்சாரியாரை தரிசிக்க வந்திருந்தார். அவ்வாறு மீட்கப்பட்ட பொருளிலிருந்து பெரிய சந்தனக்கட்டி ஒன்றை மகானுக்கு தனது காணிக்கையாக சமர்ப்பித்தார். அந்த பொருளைக் கண்டு திடுக்கிட்டார் ஸ்ரீ மத்வாச்சாரியார். காரணம், அந்த பொருளில் ஆழ்ந்திருந்தது ஸ்ரீ கிருஷ்ணர் என்பது ஸ்ரீ மத்வாச்சாரியார் அறிந்திருந்த ஒன்றாகும். அதனால் தனது சீடர்களை வரவழைத்த ஸ்ரீ மத்வாச்சாரியார் இதனை கொண்டு வந்து உடுப்பியில் உள்ள மானசரோவத்தின் கரையில் சேருங்கள் என்று கட்டளையிட்டார். ஒவ்வொருவராக வந்து எடுக்க முயன்றனர். எவராலும் இயலவில்லை. வியந்தனர் சீடர்களும் கப்பலோட்டியும். இந்த சந்தனக்கட்டியுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் விக்கிரகம் மறைந்து இருக்கின்றது. கிருஷ்ண பகவானின் தேவியான ருக்மணி தேவி அவருடைய பாலிய லீலைகளைப் பற்றி கேள்விப்பட்டாள். அவற்றை மீண்டும் ஸ்ரீ கிருஷ்ணனே செய்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வெண்ணெய் உண்ட பாலகனாக மாறி குழந்தையாக செய்து காட்டிய லீலைகளை மீண்டும் செய்து காட்டினார். அந்த திருவடிவத்தின் அழகில் ஆழ்ந்திருந்தாள் ருக்மணி தேவி. தனது பூஜைக்கு அந்த திருவடிவத்திலேயே கிருஷ்ண விக்கிரகம் வேண்டும் என்று யாசித்தார். அப்படியே அருள்பாலித்தருளினார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் என்று ஸ்ரீ மத்வாச்சாரியார் நடந்த விவரங்களை அற்புதமாக நாட்டிற்கு எடுத்துரைத்தார். அது மட்டுமின்றி ருக்மணி தேவி துளசி போட்டு பூஜை செய்து வந்த ஸ்ரீ கிருஷ்ணனின் அந்த விக்கிரகம் அவர்கள் இருவரும்
மீண்டும் திருவைகுந்தத்திற்கு திரும்பிவிட்ட பின்னர் மண்ணில் மறைந்து விட்டது. புனிதமான விக்கிரகத்தை சந்தனம் மூடி மறைத்து பாதுகாத்தது. துவாரகையை கடல் கொண்டு விட்ட சமயம் அந்த விக்கிரகம் சந்தனக் கட்டியாக கரையோரம் வந்து சார்ந்தது. உரிய இடத்தில் அது பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்பதே பகவானின் ஆணை. ஆகையால் அது உங்கள் திருக்கரத்தில் கிடைத்து மரக்கலம் ஏறியது. உடுப்பியின் அருகில் வந்ததும் மரக்கலம் புயலில் சிக்கியது. விக்கிரகமும் உரிய இடத்துக்கு வந்து சார்ந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவுருவத்தை நானே ஏந்தி சுமந்து செல்ல வேண்டும் என்பது ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் விருப்பம் போலும். அதனால்தான் நீங்கள் யாரும் நான் கேட்டுக்கொண்டபடி எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்யப் போகும் இடத்தில் சேர்க்க முடியவில்லை என்று அருள்பாலித்தருளினார் ஸ்ரீ மத்வாச்சாரியார். பின்னர் அந்த மகானே அந்த சந்தனக் கட்டியை தனது தோளில் சுமந்து சென்றார். உடுப்பியில் ஸ்ரீ அனந்தேஸ்வர சுவாமி ஆலயத்தின் அருகில் இருந்த மானசரோவத்தில் நீராட்டினார். சந்தனம் கரைந்தது. சாத்வீகமான ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகம் அதிலிருந்து வெளிப்பட்டது. அதனை வேத மந்திரங்கள் முழக்கத்துடன் எடுத்துச் சென்று பிரதிஷ்டை செய்வித்தார் ஸ்ரீ மத்வாச்சாரியா. ஆலயம் அமைந்தருளியது. அதுவே இன்றைய ஸ்ரீ உடுப்பி கிருஷ்ணரின் ஆலயமாகும். ஸ்ரீ மத்வாச்சாரியார் பிரதிஷ்டை செய்த நாள் மகர சங்கராந்தி திருநாள். அந்த நாள் அத்திருத்தலத்தில் இன்றும் மாபெரும் திருவருள் தரும் திருவிழாவாக திகழ்கின்றது. ஸ்ரீ மத்வாச்சாரியாரின் புகழ் நாடெங்கும் பரவியது. ஸ்ரீ மத்வாச்சாரியார், ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர், ஸ்ரீ நரஹரி தீர்த்தர், ஸ்ரீ மாதவ தீர்த்தர், ஸ்ரீ அக்ஷோபிய தீர்த்தர் போன்ற பழுத்த ஞானிகளை பாரத தேசத்தின் பல பகுதிகளுக்கும் அனுப்பி திருமடங்களை நிறுவச் செய்தருளினார். ஸ்ரீ பகவான் கிருஷ்ணருடைய ஆராதனையை எங்கும் தொடர்ந்து நடத்தி அவரது புகழை பரப்பி அருளினார். இரண்டாவது முறையாக வட இந்திய யாத்திரையை மேற்கொண்டார். பத்ரிகாசிரமம், காசி, பூரி, கோதாவரி தீரம் போன்ற பல புனித திருத்தலங்களையும் சென்று தரிசித்து தமது விஜய யாத்திரையை முடித்துக்கொண்டு உடுப்பிக்கு திரும்பினார் ஸ்ரீ மத்வாச்சாரியார். உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் திருவாலயத்தை சிறந்த முறையில் அமைத்தார். அதனை காத்து பராமரிக்கவும் பக்தர்களிடம் அதன் புகழ் பரப்பவும் துவைத தத்துவத்தை உலகியலில் பரவச் செய்யவும் அஷ்டமடங்களை நிறுவினார் ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர். ஸ்ரீ திருவிக்கிரம பண்டிதர், அவருடைய சகோதரர்கள் ஆகியோர் தமது நூல்களைப் போற்றி உலகெங்கும் பிரச்சாரம் செய்யவும் மகான் ஏற்பாடுகள் செய்தருளினார். ஸ்ரீ மத்வாச்சாரியாரின்
போற்றுதலுக்குரிய உடுப்பி மடங்களும் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆலயமும் உலகப் புகழ்பெற்றது. புண்ணிய திருத்தலமானது. ஸ்ரீ மகாவிஷ்ணு பரசுராம அவதாரத்தை தரித்து சத்திரிய குலத்தையே பூண்டோடு அழித்து விட்டார். அந்த ராஜ்யங்கள் அனைத்தையும் கஷ்யப மாமுனிவரிடம் ஒப்படைத்து விட்டார். தமது அவதாரம் முடியும் வரையில் தனக்கென்று ஓர் இருப்பிடம் இருக்க வேண்டும் என்று எண்ணி சமுத்திரராஜனிடம் சென்றார். சமுத்திரராஜனே, எனக்கென்று ஓர் இடம் தேவைப்படுவதால் மேற்கு நோக்கி நான் எய்திடும் அம்பு போகும் அளவிற்கு ஒதுங்கி வழிவிட்டு விடு என்று சமுத்திரராஜனிடம் கேட்டார் பரசுராமர். அவ்வாறே சமுத்திரமும் ஒதுங்கியது. புதிய பூமி தோன்றியது. இன்றைய மகாராஷ்டிரத்திலிருந்து கன்னியாகுமரி வரையில் பறந்து விரிந்து கிடக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பரசுராம அவதார மகிமையால் ஏற்பட்டிருக்கும் புண்ணிய க்ஷேத்திரம் பரசுராம க்ஷேத்திரம் என்று போற்றலாயிற்று. புனிதம் பெற்ற புண்ணிய க்ஷேத்திரம் துளுவ நாடு என்று அழைக்கப்படுகின்றது. இந்நாட்டில் 7 புண்ணிய திருத்தலங்கள் தரிசிக்கத்தக்கன. அவற்றில் ஒன்று ரூபிய பீடம் என்று போற்றப்படுகின்ற உடுப்பி. பரசுராம க்ஷேத்திரத்தின் முக்கிய தலமான உடுப்பி கன்னட தேசத்தின் தென் பகுதியில் உள்ளது. உடுபா என்ற வடமொழி சொல்லின்படி உடு என்றால் நட்சத்திரம் என்றும் பா என்றால் தேவன் என்றும் பொருள்படுவதால் உடுப்பா என்பது நட்சத்திரங்களுக்கெல்லாம் தேவனாகத் திகழும் தேவன் வசிக்கும் இல்லம் என்று பொருள்படுகின்றது. நட்சத்திரங்களுக்கெல்லாம் தேவன் சந்திரனானதால் சந்திரனை தாங்கியிருக்கும் சிவபிரானையே உடுப்பி என்ற பெயர் குறிக்கின்றது. சங்கர விஜயத்தில் ரூபிய பீடம், ரஜத பீடம் என்றும் சிவரூபியா என்றும் போற்றப்படுகின்றது. ஸ்ரீ மத்வாச்சாரியார் அருளிய பற்பல அற்புத கிருஷ்ண ஸ்லோகங்களை பன்முறை பாராயணம் செய்து அந்த விக்கிரகத்தை சாநித்தியம் பெற அருள்பாலித்த பெருமை ஸ்ரீ ரகுவார்யா தீர்த்த சுவாமிகளையே சாரும். மால்பே கரையோரத்தில் ஸ்தாபிக்கப்பட்டு அருள்பாலித்தருளும் திருத்தலத்தின் பெயர் ஒடவந்தீஸ்வர. கன்னட மொழியில் ஒடிவு என்ற சொல்லுக்கு விரிசல் ஏற்படுவது, ஒடிந்து போவது என்பது பொருளாகும். உடுப்பி என்ற சொல்லுக்கு சொல்லப்படும் பொருள்களும் கதைகளும் கண்ணனின் திருவிளையாடல்களைப் போல பல பல. ஸ்ரீ மத்வாச்சாரியார் திருவருள் பாலித்தருளிய மடங்கள் 8. 8 மடங்களும் உடுப்பியை சார்ந்தவை. புடிச்சே, பாலிமார், அக்மார், கிருஷ்ணபூர், ஷீரூர், ஷோடே, கனியூர், பேஜாவார் என இவை அனைத்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருக்கோயிலைச் சுற்றியே அமைந்துள்ளன. அற்புதமான இந்த 8 மடங்களைச் சேர்ந்த மடாதிபதிகளே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் வழிபாடுகளை முறையாக நடத்துகின்றனர்.
ஸ்ரீ மத்வாச்சாரியார் முதலாக இந்த பொறுப்பை இரண்டிரண்டு மடாதிபதிகளிடம் கொடுத்து நடத்துமாறு பணித்தருளினார். மடாதிபதிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பூஜையை பொறுப்பேற்கும் இந்த முறை பர்யாய என்று அழைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு மடாதிபதியும் 2 வருடங்கள் இந்த பொறுப்பினை ஏற்று நடத்த வேண்டும். பாலிமாறு மடாதிபதியில் ஆரம்பித்து 2 ஆண்டுகளாக பேஜாவார் மடாதிபதி வரையில் 16 ஆண்டுகள் முடிந்து மீண்டும் பாலிமாறு மடாதிபதி பொறுப்பேற்பார். இந்த மாபெரும் புண்ணிய சேவையை எடுத்துக்கொள்வதற்கு முன் நடக்கும் சம்பிரதாயங்கள் 4. அவை பாலே முகூர்த்தம், அக்கி முகூர்த்தம், கட்டிகே முகூர்த்தம், பட்ட முகூர்த்தம் எனப்படுகின்றன. தற்போதைய நிலையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவையை பொறுப்பேற்று நடத்துகின்ற மடாதிபதி பூஜ்ய ஸ்ரீ வித்யாதீஷா தீர்த்த சுவாமிகள், ஸ்ரீ பாலிமாறு மடம். இதனை பொறுப்பேற்கும் மடாதிபதி பொறுப்பேற்ற பின்னர் பயணம் ஏதும் மேற்கொள்ளக்கூடாது. 5 மாதங்களுக்கு முன்பிருந்தே பயணம் துவங்குகின்றது. கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், திருமலை, மதுரா, பிருந்தாவனம், துவாரகா, கயா, காசி, பிரயாகை, ரிஷிகேஷ், ஹரித்வார், பத்ரிநாத் ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருக்கும் பக்தர்களையும் சந்தித்த பின்னர் கர்நாடகத்தில் இருக்கும் தமது மடத்தை அடைகின்றார் மடாதிபதி. மடாதிபதிக்கு மகான்களின் திருவுருவங்கள், மடங்களின் சிலா வடிவங்களை அலங்கார பல்லக்கில் ஏற்றிக்கொண்டு ஊர்வலமாய் வருகின்றனர் பக்தர்கள். பல்லக்கில் சுவாமிஜி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் திருக்கோயிலை நோக்கி வருவார். வழியில் அனந்தேஸ்வரர் சுவாமி மற்றும் சந்திரமௌலீஸ்வரரையும் தரிசித்துவிட்டு பகவானின் திருக்கைங்கரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வது வழக்கம். பர்யாய வைபவம் என்பது ஊரே சேர்ந்து நடத்தும் மாபெரும் உற்சவம். உடுப்பியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தண்டதீர்த்தம் என்ற சிறிய கிராமத்திற்கு முந்தைய சுவாமி சென்று விடுவர். மறுநாள் அதிகாலையில் அங்கு தீர்த்தமாடிவிட்டு உடுப்பியை நோக்கி புறப்படுவர். மடாதிபதிகள், வேத விற்பன்னர்கள், பண்டிதர்கள் அனைவரும் பர்யாய சுவாமிஜிக்கு மகத்தான வரவேற்பளிப்பர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருக்கோயிலில் பதவியேற்கும் மடாதிபதியை அனைவரும் வாழ்த்துவர். கனகதாசன் என்ற ஜன்னல் வழியே கண்ணனை மனதாரத் தொழுவர். சிம்ஹாசனா என்ற அறையில் திருக்கைங்கரியத்தை ஏற்று நடத்துகின்ற சுவாமிஜி விக்கிரங்களை பீடத்தின் மீது அமர்த்தி ஆரத்தி காண்பிப்பர். ஸ்ரீ மத்வாச்சாரியர் பீடத்தில் விடைபெறும் சுவாமிகள் அமர்ந்து பர்யாய சுவாமிக்கு பிரசாதங்களை அளித்து அவரை ஸ்ரீ மத்வர் பீடத்தில் அமர வைப்பர். அந்த தருணத்திலிருந்து அமர வைத்த சுவாமி பர்யாய சுவாமிஜி என்று அழைக்கப்படுவர்.
ஸ்ரீ மத்வாச்சாரியார் காலத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு வரும் அட்சய பாத்திரம் மற்றும் திருக்கோயிலின் சாவிகள் பர்யாய சுவாமிகளிடம் ஒப்படைப்பர். படகு மாளிகை என்றழைக்கப்படும் இடத்திற்கு பர்யாய சுவாமிகள் சென்று மற்ற சுவாமிகளின் மரியாதைகளை பெறுவர். மகான் ஸ்ரீ வாதிராஜ சுவாமிகள் காலத்தில் பர்யாய வைபவம் இங்குதான் நடந்தேறியது. அன்று முதல் பர்யாய சுவாமிகள், அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆராதனையை, ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்பணியை, ஸ்ரீ கிருஷ்ணரின் திருக்கைங்கரியத்தை அவர்களே ஏற்று நடத்துவர். இன்றைய நாளில் ஸ்ரீ பாலிமாறு மடம் மடாதிபதி பூஜ்ய ஸ்ரீ வித்யாதீஷா தீர்த்த சுவாமிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அற்புதமான அருமையான அகத்தில் ஆழ்ந்து ஜகத்தில் புகழ்பெறக்கூடிய வைபவங்களை நடத்தி அருள்பாலித்தருளுகின்றார். உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் திருவாலயத்தில் நாள் ஒன்றுக்கு 14 முறை வெவ்வேறு விதமான பூஜைகள் நடைபெறுகின்றன. நிர்மாலய விசஞ்ஞான பூஜா, உஷத்கால பூஜா, அக்ஷய பாத்திர கோபூஜா, பஞ்சாமிர்த அபிஷேகம், உதவர்தன பூஜா, கலச பூஜா, தீர்த்த பூஜா, அலங்கார பூஜா, அவசர கனகாடி பூஜா, மகா பூஜா, சாமர சேவா பூஜா, ராத்திரி பூஜா, மண்டப பூஜா, சயனோஸ்தவ பூஜா. அதிகாலை 4 மணிக்கு நிர்மாலய பூஜையில் ஆரம்பித்து இரவு 11 மணிக்கு சயனோற்சவ பூஜையில் முடிகின்றது. முதல் 10 பூஜைகள் முற்பகலிலும் மற்ற 4 பூஜைகள் மாலையிலும் நடைபெறுகின்றது. அற்புதமான உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் திருக்கோயில், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் பூஜை, ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவருள் தரிசனம். 1000 நாமங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 1000 நாமங்களை ஏற்றுள்ள பகவான் சின்னஞ்சிறு பாலகன். சின்னஞ்சிறு பாலகன் திருவருள் பொழிந்தருளும் திருத்தலம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பரசுராம அவதார க்ஷேத்திரத்தில் இருக்கும் உடுப்பி திருத்தலம். உடுப்பி திருத்தல திருக்கோயிலில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை தரிசனம் செய்ய ஓர் ஜன்னல் வழியாகத்தான் பார்வையை பதிக்க வேண்டியிருக்கின்றது. அதற்கு காரணமான அற்புதமான ஓர் பக்தனின் சரித்திரம் நம் சிந்தையினுள் விரிகின்றது. உடுப்பி கண்ணனின் பரம பக்தன், இடையர் குலத்தைச் சார்ந்தவன் கனகதாசன். கண்ணனை தரிசிக்க உடுப்பிக்கு வந்ததோடு இல்லாமல் திருக்கோயிலின் எதிரிலேயே மேற்கு திசையில் ஒரு குடிசையில் சிறிது நாட்கள் தங்கிடவும் தீர்மானித்தான். பரமனை பாடி மகிழ்வதிலேயே பொழுதை கழித்திடும் கனகதாசன் ஊன் உறக்கமின்றி தன்னை
மறந்திருந்தான். ஆச்சார சீலங்களுடன் அன்றாட பூஜைகள் நடக்கும் கண்ணனின் திருக்கோயிலினுள் அந்த காலத்தில் அனைவராலும் நுழைய முடியாது. அதனால் ஒதுக்கப்பட்ட கனகதாசன் மனமுருகி கண்ணன் மீது பல பாடல்களை பாடிக்கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவு நேரம் ஊரே உறங்கி இருந்தபோது பூமி அதிர்ந்தது. பூகம்பம் போல் தோற்றமளித்தது. கனகதாசனின் வீடு இடிந்தது. வீட்டை பிரித்து நின்ற சுவர் மட்டும் நின்றது. மேற்கில் இருந்த சுவரில் ஓர் பிளவு. திருக்கோயிலின் கர்ப்பக்கிரகம் அதன் வழியே தெரிந்தது. கிழக்கு நோக்கி நின்றிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவுருவம் மேற்கு நோக்கி திரும்பி கனகதாசனுக்கு திருவருள் பொழிந்தது. அகமகிழ்ந்தான் கனகதாசன். இடையர் குலத்து காவலனே, இடைவெளி நீக்கிய வல்லவனே, இனி ஒரு பிறவி வேண்டாம். ஆனந்த லகரி பாடினான் கனகதாசன். இரவு முடிந்தது. பொழுது விடிந்தது. காலை பூஜைக்கு வந்திருந்த பூஜ்ய ஸ்ரீ வாத்திராஜ சுவாமிகள் திருக்கோயிலில் நடைபெற்ற மாற்றங்களை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார். கனகதாசனின் எளிமையான பக்திக்கும் சரணாகதிக்கும் ஸ்ரீ வாத்திராஜ சுவாமிகள் கருணை பொழிந்தார். ஸ்ரீ வாத்திராஜ சுவாமிகள் முன்னால் இடிந்த அந்த சுவரை அவ்வாறே விட்டு வைத்து விடும்படி ஆணையிட்டார். அந்த உடைந்த பாகத்திற்கு கனகதாசன் ஜன்னல் என்ற பெயரையும் சூட்டினார். அன்று முதல் பக்தர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்க அந்த ஜன்னல் வழியேதான் காண வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார். இந்த முறை இன்றும் இத்திருக்கோயிலில் அமைந்திருக்கின்றது. நாம சங்கீர்த்தனத்தால் பகவானை சரணடைந்த புரந்தரதாசர், விஜயதாசர் போன்றோர் வரிசையில் தாசர்கள் பலர் இருந்திருப்பினும் கனகதாசனின் பக்தியினால் உடுப்பி திருக்கோயில் பாரெல்லாம் புகழ் பெற்றுள்ளது. ஒரு நாள் முற்பகல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நிவேதனமாக அப்பம் செய்துவிட்டு பாடிக்கொண்டிருந்தார் கனகதாசன். அப்போது அந்த கூடத்தின் வடக்குச் சுவரிலிருந்து திடீரென்று ஒரு சிறிய துவாரம் ஏற்பட்டு அதன் வழியே அரிசிக்கஞ்சி வழிந்தோடுவதைக் கண்டார் கனகதாசன். வடக்குச் சுவரின் பின்னால்தான் ஸ்ரீமடத்தின் சமையலறை அமர்ந்திருப்பதை அறிவார் அவர். ஒரு கணம் கூட யோசிக்காமல் ஒரு கொட்டாங்கச்சியை எடுத்து வந்து அந்த கஞ்சியை அதில் ஏந்தினார். அத்துடன் தான் செய்து வைத்திருந்த நிவேதன அப்பத்துடன் அந்த கஞ்சியையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நிற்கும் திசை நோக்கி நிவேதனமாக படைத்தார். பூஜ்ய ஸ்ரீ வாத்திராஜ சுவாமிகளுக்கு நடந்தவை தெரிய வந்தது. ஆலய நிர்வாகிகளையும் மற்றும் மடத்து நிர்வாகிகளையும் அழைத்தார். இடையர் குலத்தில் பிறந்தவர் என்றும் பொருள் இல்லாதவர் என்றும் பகவான் எவரையும் பிரித்து பார்ப்பதில்லை. பரந்தாமனுக்கு தனது எளிமையான உணவை அமுதமென படைத்து விட்டார் கனகதாசன். அரிசி கஞ்சியும் அப்பமும் இனி எப்போதும் நிவேதனமாக
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு படைக்கப்பட வேண்டும். தூய்மையான பக்திக்கு நிகர் எதுவும் இல்லை. இனி இத்திருக்கோயிலில் இதனையே நிவேதன சம்பிரதாயமாக மாற்றிவிடலாம் என்று அருள்பாலித்தருளினார் பூஜ்ய ஸ்ரீ வாத்திராஜ சுவாமிகள். கண்ணன் குடியிருக்கும் திருக்கோயிலாய் கனகதாசனை கருதினார். உண்மையான, தூய்மையான, எளிமையான பக்திக்கு எடுத்துக்காட்டாக உடுப்பியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தரிசனம் கனகதாசனுக்கு கிடைத்த ஜன்னல் வழியாகத்தான் அனைவருக்கும் கிடைத்திட வேண்டும் என்றும், கண்ணன் ஏற்றுக்கொண்ட கனகதாசன் படைத்த அரிசி கஞ்சியும் அப்பமும் தான் என்றென்றும் நிவேதனமாக இருக்க வேண்டும் என்றும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. பூஜ்ய ஸ்ரீ வாத்திராஜ சுவாமிகள் கன்னட தேசத்தின் மடாதிபதிகளிடையே மாபெரும் சரித்திரம் படைத்து விட்டார். யாதவர் குலத்து மைந்தனான கண்ணனின் தனி பெரும் கருணைக்கு முன் பக்தியும் அன்பும் தான் தெரியும் என்பதை நிரூபணம் செய்துவிட்டார் கனகதாசன். கனகதாசனின் தூய்மையான பக்தி, கனகதாசனின் பரிபூரண சரணாகதி அனைவருக்கும் கிடைத்திட வேண்டும். பால்மணம் மாறாத குறும்பு கண்ணனாய், வெண்ணெய் திருடும் கள்வனாய் நின்ற திருக்கோலத்தில் சின்னஞ்சிறு ஜன்னல் வழியே திருக்காட்சி பொழிந்து மனம் முழுவதும் எண்ணங்கள் யாவையும் ஆக்கிரமித்து துன்பங்களை மத்து கொண்டு கடைந்தெடுத்திடும் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணரின் திருக்கோலம் ஓர் அற்புத தெய்வ தரிசனம். அற்புத ஆன்மீக புதையல் உடுப்பி. உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் தரிசனத்துடன் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணனின் திருக்கோயிலின் உள்ளே இருக்கின்ற தெய்வ சன்னதிகளின் தரிசனமும் பாபத்தை போக்கி புண்ணியத்தை நல்குவதாகும். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. மகரி சரி சரி க மபத பமகரி சரி பமகரி ச மகரி சரி கமகரி சரி கச சரி கரி கமா பப பமகரி சரி சபால சரச முரளி கோலாகல நடன பதாம்புஜதர கிணிரவதான கணகண ஜால பிரஜலோல மதுகால கனக துகூல கோபால சரச முரளி பப மரி கரி ரி க சரி ரி 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 ம மரி கரி சனி சரி கரி சபால சரச முரளி